விழுப்புரம் மற்றும் கடலூரை தொடர்ந்து பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், மத்திய குழு தற்பொழுது எந்த பகுதியில் ஆய்வு செய்து வருகிறது? புயல் வெள்ளத்தால் தமிழகத்தில் 18 மாவட்டமும் புதுச்சேரியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசிடம் தமிழக அரசு நிதி கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளது. இந்நிலையில்தான் மத்திய குழுவினர் இன்று கடலூரில் வந்து ஆய்வு மேற்கொண்ட பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் சென்றுள்ளார்கள். நாம் பார்க்கும் இந்த காட்சி என்பது புதுச்சேரி மாநிலம் பாகூர் துணை மின் நிலையம். இந்த மின் நிலையம் வெள்ளம் புகுந்த காரணத்தால் பாதிக்கப்பட்டது. அந்த பகுதியை மத்திய குழுவினர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அதன் பிறகு அதன் அருகே உள்ள விவசாய நிலத்தையும் ஆய்வு செய்கிறார்கள். இப்படி புதுச்சேரி மாநிலம் பாதிக்கப்பட்டது. துணை மின் நிலையம், பெட்ரோல் பங்க், வணிக வளாகங்கள் என பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்ட காரணத்தால் நகர பகுதிகளிலும் இன்று ஆய்வு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்று ஆய்வுக்கு பிறகு அரசு அதிகாரியுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதன் பிறகு நாளை காலை 2 குழுக்களாக பிரிந்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்று காலை கடலூரில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழு தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் ஆய்வு மேற்கொள்வது குறிப்பிடத்தக்க ஒன்றது. விவசாயிகளை நேரில் சந்தித்து குறைகளை மத்திய குழு கேட்கிறதா ஸ்ரீதர்? கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை வந்து நேரில் சந்தித்து கேட்கிறார்கள். கடலூரில் வந்து பெரும்பாலான இடங்களில் விவசாயிகள் நேரடியாக மனு அளித்தார்கள். அதே சமயத்தில் குடியிருப்பு வாசிகளும் வீடுகள் இடிந்து விட்டது, அதற்கு கட்டுத்தர மத்திய மாநில அரசு உதவ வேண்டும் என்று மனு அளித்தார்கள். அதுபோல்தான் புதுச்சேரி மாநிலம் பொதுமக்கள் சந்திப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் கொடுக்கும் மனுக்களை வந்து மத்திய குழுவினர் நேரில் பெற்றுக் கொள்கிறார்கள். அவர் சொல்லும் கருத்துக்களையும் கேட்டு உள்வாங்குகிறார்கள். இப்படி மத்திய குழுவினர் சற்று பொதுமக்களிடம் நேரடியாக மனுக்களை பெற்றுவது நம்மளால் பார்க்க முடிகிறது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் பெருமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த ஆய்வு அறிக்கை எப்பொழுது சமர்ப்பிக்கப்படும்? நிவாரணம் குறித்த விவரங்கள் எப்பொழுது வெளிவரும் ஸ்ரீதர்? குறிப்பாக இந்த மாவட்டங்கள் எல்லாம் ஆய்வு செய்த பிறகு தமிழக அரசோட அதிகாரிகளுடன் சென்னையில் வந்து கூட்டம் நடத்தப்பட்ட பிறகு தமிழக அரசு கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் தான் முழுமையான அறிக்கையை வந்து இவர்கள் வந்து தயார் செய்து அதன் பிறகு மத்திய அரசும் கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. தற்போதை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகங்கள் கொடுக்கும் தகவல்களை பெற்று புதுச்சேரி அரசு கொடுக்கும் தகவல்களை பெற்று அனைத்தையும் சென்னைக்கு சென்று சென்னையில் வந்து தமிழக அரசு அதிகாரியிடம் ஆலோசனை மேற்கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆலோசனை பிறகு தமிழக அரசு கேட்கும் நிதி சம்பந்தமாகவும் அங்கு ஆலோசிக்கப்பட்டு அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் தமிழக அரசு கேட்கும் நிதியை குறித்து மத்திய அரசுக்கு ஆய்வறிக்கையாக இந்த மத்திய குழு கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களை தொடர்ந்து தற்பொழுது புதுச்சேரியில் ஆய்வு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அரசை சேர்ந்த யாரெல்லாம் உடன் இருக்கிறாங்க மத்திய குழுவினரோடு? குறிப்பாக புதுச்சேரி அரசு ஏற்கனவே வந்து பல்வேறு விதமான பாதிப்பை செய்ததாகவும் 600 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்று அறிக்கை அளித்திருக்கிறார்கள். தற்போது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள், அனைத்து துறை அதிகாரிகளும் அவர்களோடு இருக்கிறார்கள். மாலையில் நடைபெறும் கூட்டத்தில் தான் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்ள திட்டமிட்டிருப்பார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.